வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் பாரம்பரிய நெல் சாகுபடி அனுபவம் குறித்த பல்வேறு தகவல்களையும் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். பாரம்பரிய நெல் சாகுபடி நுணுக்கங்கள், குறிப்பாக கால்நடை செல்வங்களின் பயன்கள், நெல் சாகுபடியின் போது நிலத்தை 2 மாதம் தரிசா போடும் வழிமுறைகள், இலை தழைகள் பயன்படுத்திய அனுபவங்கள், வயல் பராமரிப்பில் கூலி தொழிலாளர்களின் உழைப்பின் வெளிப்பாடு, குறைந்த நீரில் அதிக பரப்பில் நெல் சாகுபடி செய்த நிலைகள், மாட்டு வண்டியில் சாண உரம் அடித்தல், உழுதல், மரமடித்தல், கோரி போடுதல், களை எடுத்தல், பூச்சிகள் நோய்களை கட்டுப்படுத்தும் வழிவகைகள், மனித உழைப்பில் அறுவடை செய்தல், நெல்கதிரை பல கிலோமீட்டர் தூரம் தலை சுமடு எடுத்தல், களத்தில் இருப்பு வைத்தல், நிலவடி அடித்தல், மாடு வைத்து சூடடித்தல், வைக்கோல் படப்பு கூட்டுதல், ஒரு போகம் முடிந்ததும் அடுத்த போகம் முன்பாக உளுந்து சிறுபயிறு சாகுபடியில் ஈடுபாடு காட்டுதல், பாரம்பரிய நிகழ்வுகளான நிறை, புத்தரிசி போன்ற நடைமுறைகளை சரிவர கையாளுதல், வீட்டு அரிசியை மட்டுமே சாப்பிட்டு வந்த நிலைகள் பாரம்பரிய நெல் சாகுபடி அனுபவத்தின் வெளிப்பாடு எனலாம். குளங்களை சரிவர பராமரித்தல், விவசாயிகளின் ஒற்றுமை பலத்தால் கால்வாய்களை முறையாக சீர் செய்தல், இவையெல்லாம் பாரம்பரிய நெல் விவசாயத்தின் அணுகுமுறை எனலாம். இதோ இத்தகைய அணுகுமுறைகள், வழிமுறைகள் பாரம்பரிய நெல் சாகுபடி அனுபவத்தில் தானா அல்லது தற்போதும் தொடருதா என்பது குறித்தான நம்முடைய கேள்விகளுக்கு நேரலை வாயிலாக பதில் வழங்குவதற்காக தற்போது எனக்கு முன்பாக நிலையத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார் நாவல்கோடு பகுதியை சேர்ந்த பாலசுப்ரமணிய பிள்ளை அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். வேளாண்மையில உத்தேசமா எத்தனை ஆண்டு கால அனுபவம் இருக்கும்? 40 ஆண்டு காலமா அனுபவம். 40 ஆண்டு காலம். 40 ஆண்டுகள் அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க நெல் பயிர் தானா, மாற்று பயிர்கள் உண்டா? நெல் பயிர் உண்டு, மரவள்ளி கிழங்குகளும் அந்த மாதிரி உண்டு. நெல் பயிர் அப்படிங்கும்போது ஒரே ரகம் தானா? அதுல கூட நிறைய ரகங்கள், பாரம்பரிய ரகங்கள்னு சொல்றாங்களே. அதாவது கன்னிப்பூவுக்கு ஒரு ரகம், சம்பா, வல்லரக்கன் அந்த மாதிரி. கும்பப்பூவுக்கு பொன்னி, கீரைச்சம்பா அந்த மாதிரி ரகங்களும் போடுவோம். அது நாற்று பாவற அந்த இடத்துக்கு மட்டும் அரவங்குறவான்னு குறைஞ்ச நாள் பயிரும் போடுவோம். அரவங்குறவாவின் முக்கியத்துவம் என்ன? அது வந்து நாட்கள் குறைவு. அந்த இடப்பட்ட நாளில் அதை அறுத்துக்கிட்டு அதில் நாற்று பாவதுக்குள்ள அந்த இடத்த பயன்படுத்துவோம். சரி, நாற்று பாவுதலும் கூட அந்த இயற்கை ரீதியான சாகுபடி நுட்பத்தில் ஒரு முக்கியமான அம்சங்கிறாங்களா? அதுக்கு முன்னுக்கு நிறைய நடவடிக்கைகளை கையாளுவோம் அந்த தொழிலை ரொம்ப ஒரு பன்முகத்தன்மையோடு கொண்டு வர்றதுக்காக. கண்டிப்பாக. ஏன்னா அந்த தொழில் ரொம்ப நைஸாக இருந்தால் தான் அந்த நாற்று முளைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதை நெல் நனைய வச்சு அந்த வித்தை ஊற வச்சு அந்த நாற்றை போகும்போது அதனுடைய அந்த தொழில் ரொம்ப நைஸாக இருந்தால் அவ்வளோ வித்தும் பாழாகாமல் எல்லாமே அதனுடைய நாற்று முளைச்சி வந்துடும். சரி, உங்களுடைய அனுபவ பிரகாரம் அந்த காலத்துலேயும் கூட இவ்வளவு வித்துக்கள் தான் தேவைப்பட்டது. ஒரு ஏக்கர் பயிர் செய்யணும் அப்படின்னா நாற்றாங்காலுக்கு எவ்வளோ வித்து எடுப்பீங்க? ஆக்சுவலாக நாங்கள் ஒரு மரக்காக வித்து எடுத்தோன்னா 1 ஏக்கர் வரை நமக்கு அதனுடைய பயன்பாடு இந்த வித்து முளையதை வச்சு தான் நம்ம அந்த நாற்றை யூஸ் பண்ண முடியும். அது பாலான் நாங்கள் அந்த காலத்தில் நிலவடி அடித்து எடுக்கிறதுனால வித்து பாழாகாது, எல்லா பயன்பாட்டுக்கு வந்துடும். இப்போ உள்ள இது மாதிரி இல்லை. அப்போ அந்த இயற்கையினால் நாங்கள் உள்ள உரத்துலேயே வர்றதுனால எதுவுமே எங்களுக்கு பாழாகாமல் அது எல்லாமே கரெக்டாக அந்த ஒரு 6 மரக்கா வித்துலாம் போட்டோன்னா எங்களுக்கு ஒரு 6 ஏக்கர் 7 ஏக்கர் அப்படி போயிடும். இங்கே சொல்கிறத பார்த்தா அப்போ எல்லாருமே ஒரு பண்ணையார் தோரணையில் இருந்திருப்பாங்க போல எல்லாம் தெரியும். அன்னைக்கு அந்த விவசாயத்துக்கு அந்த டைமில் அந்த அளவுக்கு உணவு அவ்வளோ முக்கியமாக அவசியத்துக்கு தேவைப்பட்டது. ஏன்னா அப்போலாம் ரொம்ப கஷ்டமான காலங்கள். மரவள்ளி அதுக்கு ஊடு பயிராக நம்ம உணவாட்டு எடுக்கணும்னா மரவள்ளி கிழங்கு தான் அதுக்கு அடுத்து எடுப்போம். நெல் பயிர் கிடைக்கிறது அந்த 3 மாதங்களும் அறுவடை டைமில் 2 மாதங்களும் எங்கள் ஊர் கிராமங்களில் திருவிழா கோலமாக தான் இருக்கும். இது அறுவடை காலத்தில் குழுக்களாட்டு 100 பேர் 150 பேர் வரும்போது அறுவடைக்கு வரும்போது அவங்க என்ன வியாபாரம், தொழில் வியாபாரம் கடைகள், வெத்தலைப்பாக்கு கடை, ஹோட்டல்கள், நல்ல அந்த பொருளாதாரம் மக்கள்கிட்ட செழிப்பாக இருக்கும். பொருளாதாரம் செழிப்பு அப்படிங்கிறத விட உழைப்பு அளவிட முடியாத வகையில் ஒவ்வொருத்தையும் இருந்து அப்படின்னு சொல்லாமா? கண்டிப்பாக. நான் 4 மணிக்கே, விடிய காலையில் 4 மணிக்கே அவங்களுக்கு அந்த கடைகள்லாம் அவங்க எல்லாம் ரெடி பண்ணி டீ போடு, டிஃபன் போடுறது அந்த காலத்தில் 4 மணிக்கே அந்த பணிகளை தொடங்கிடுவாங்க. அப்போ ஏன்னா வெளியூர்லேருந்து ஒரு 200 பேர்கிட்ட வந்து. அப்போ உள்ளூர் வாசிகள் அறுவடை அப்படிங்கிற நுட்பத்தை அன்னைக்கு கடைபிடிக்கலாங்கிறீங்களா? இல்லை, அது மட்டும் பத்தாது. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே அறுத்து செமந்து தான் கொண்டு வரணும்.
காலையில் 6 மணிக்கு போய் அறுக்க முடியும். அறுப்பில் வயலில் இறங்கி அறுக்க ஆரம்பித்தா 12:30 மணி நேரம் தான் வயலில் அறுக்க முடியும். சரி, அந்த ஒரு அறுப்பு அனுபவம் உங்களுக்கு உண்டா? எப்படி? கண்டிப்பாக நானும் அறுத்து கட்டியிருக்கிறேன். தலை சுமந்திருக்கீங்க? தலை சுமடல. 12 வயசுலேயே அப்போ வந்து கம்பு வச்சு அளந்து போடுவாங்க. கூரடியாரா? கூரடியாரு. அதில் எனக்கு வந்து அரை ஆள் சம்பளம் கிடைக்கும். ஓஹோ. 4 மரக்கா முழு ஆள் கிடைக்குன்னா எனக்கு 2 மரக்கா தருவாங்க. அப்போ படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த பக்கமும் ஒரு ஈர்ப்போடு இருந்திருக்கீங்க. நான் வயல் அறுத்து சுமந்து தான். அது வந்து அந்த காலத்தில் அதுவே எங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு முன்னேறதுக்கு ஒரு வழி. ஏன்னா 6 மாதம் அந்த சாப்பாட்டுக்கு அந்த நெல்லை வச்சுக்கலாம். நம்ம கூலியாக வாங்குற நெல்லை கூட அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அவிச்சு நெல் குத்தி சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்குது. அந்த ஒரு மனமான ஒரு ரசனைக்கும் இப்போ நம்ம கடை அரிசி வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அது என்ன மாதிரி சொல்ல விரும்புறீங்க? அதாவது அந்த அரிசியில் வந்து உங்களுக்கு அது நம்ம செரிமானம் வந்து ஸ்லோவாக செரிமானம் வருமானா நம்மளோட உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ உள்ளது அப்படி இல்லை. இது குயிக்காக சீக்கிரம் ஆகிறதுனால சுகர்கள் வர்றதுக்கு வாய்ப்புகளை உருவாக்குது. என்ன ஒரு மருத்துவ நிபுணர் மாதிரி கருத்து சொல்கிறீங்க? விவசாயம் ரொம்ப முக்கியம். உடல் உழைப்பு வந்து அந்த காலத்து இருந்தனால தான் எல்லா அரிசியுமே அப்போ சுகருங்கிறதே கிடையாது. இப்போ எல்லாமே அரிசினால்தான் சுகர் வருதுங்கிற அருமையாக சொல்கிறீங்க. அதாவது அப்பா ஒரு வேளாண் ரீதியாக ஒரு ஈடுபாடு காட்ட போகிறாங்க நிலப்பரப்பில் அப்படின்னு சொன்னால் பின்தொடர்ந்தாலும் அந்த சந்தையினரும் போவாங்க. இப்போ இருக்க மாதிரி இல்லைங்கிறீங்க. கண்டிப்பாக. ஏன்னா அந்த வந்து எல்லாருமே காலையில் 4 மணிலேருந்து இரவு 10 மணி ஆயிரும் உழைப்பு. அப்போ நம்ம உடம்புல வந்து அந்த சுகருக்கு அந்த வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. அன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டது இல்லையே. இப்போதான் இந்த சுகரு அதை சாப்பிடாதீங்க. இந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருந்தாலும் கூட நெல்மணிகளில் வந்து இயற்கை ரீதியாக செய்யும் போது அது ஒரு திராணியாக இருக்கும், எடை கூட கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறாங்களா? அதுக்கு ஒரு அடித்தளம் மரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய இலைகளை பயன்படுத்தினது அப்படிங்கிறாங்களா? கண்டிப்பாக. மெயின் மாட்டு உரம், சாணி. மாடு அப்போ ஏகப்பட்ட இருக்கு. மாடு எல்லா வீட்லேயும் மாடு உண்டுது. அந்த மாட்டுடைய உரத்தை தான் அந்த கும்பகம் முடிஞ்ச உடனே நிலம் காஞ்சி இருக்கும்போது வயலுக்கு மாட்டு வண்டியில் அடிப்போம். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கு? கண்டிப்பாக. எங்களுக்கு மாட்டு வண்டி உண்டு, சொந்த மாட்டு வண்டி உண்டு. சக்கடா வண்டி. நாங்கள் இங்கேருந்து உரத்தை கொண்டு வயலில் கொண்டு தட்டி. இல்லை, அந்த மாதிரி நீங்கள் உரத்தை கொண்டுட்டு போக ஒரு நிலைக்கு வருவதுக்கு முன்ன பின்னால் தொங்கி போன அனுபவம் இருக்குமே, விளையாட்டுத்தனமா? குழந்தைகள் சின்ன பையமா நாங்கள் ஒரு 8 வயசு வரை தொங்கி தான் போவோம். அதுக்கப்புறம் உரம் தட்டின பிறகு அதே வண்டியில் ஏறி திரும்ப வந்துடுவோம். அது ஒரு உற்சாக திரும்பல். அப்போ வந்து எங்களுக்கு வந்து வெயிலை பற்றி மழை எதுவுமே எங்களுக்கு அந்த சமயத்தில் தெரியுது. எங்களுக்கு ஒரு உற்சாகமாக தான் அந்த வேலையை. சரி, மர இலைகள் என்னென்ன இது பயன்படுத்துவீங்க? அதில் புங்கங்குலை, வாகக்குலை, அப்புறம் வந்து எருக்கலை குலை. அதாவது தலைகள், அதாவது இலைகள் எல்லாமே பொடிசா கொத்தி அந்த தொழி உழவுல தான் கும்பப்பூடு தான் போடுவோம். அப்பந்தான் உங்களுக்கு அது மக்கி உரம் ஆகும். அது உரம் வரும்போது அந்த தலை பயிர் வந்து நெல்லை கொண்டு தட்டினாலே தனியா தெரியும். சரி, அன்னைக்கு இலைத்தலைகளை வெட்டதுக்கு வந்து ஊன்னு சொல்லதுக்குள்ள 10 கூலி தொழிலாளர்கள் கூட வரக்கூடிய நிலை. இன்னைக்கு என்ன மாதிரி அதை இன்னைக்கு கொஞ்சம் நடைமுறைப்படுத்துகிற சிக்கலா? அப்படி கண்டிப்பா சிக்கல் தான். இன்னைக்கு வந்து இந்த மாதிரி தொழில் செய்யறது வந்து ஊர்லேயே விவசாயங்களே ஆட்கள் அந்த இயற்கை விவசாயங்கள் செய்யறது கொஞ்சம் குறைவாயிட்டு. ஏன்னா அந்த இப்போ உள்ள தொழிலாளர்கள் கூலி கொடுத்து அந்த ஒர்க்கு வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் ஆளுக்கு தட்டுப்பாடு தான், கிடைக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் இந்த சந்தையினரும் கூட இந்த நுட்பங்களை சரிவர கையாண்டுருந்தாங்களா? ஆமாம், கண்டிப்பாக. எல்லாருமே அந்த மரத்தில் ஏறுறது யார் ஏறுவாங்க? நாங்களே ஏறிடுவோம். பையன்மாரில் அந்தந்த குடும்பத்தாரே இல்லையா? குடும்பத்தாரே ஏறி வெட்டுவோம். வெட்டி அதை வெட்டி விரிச்சு போடுவோம். பெண்களுக்கும் வீட்டில் உள்ள பெண்களுக்கும் கூட அதில் பங்கு உண்டு. அவங்க வேளாண் ரீதியா அன்னைக்கு என்ன அளவுல உத்வேகமா அவங்க வந்து அந்த கொலைகளை எடுத்து விரிக்கிறதுக்கு போடுறதுக்கு வருவாங்க. அப்புறம் நாற்று களை பறைக்கும் போதும் அவங்க தான் வந்து களை பறைப்பாங்க. நீங்க வேற ஆரம்பத்துல பேசும்போது சொல்றீங்க ஒவ்வொரு வீட்லயும் மாடுகள் எண்ணிக்கை 10-20 அப்படின்னு இருந்ததை பார்த்தா ஆண்கள் நிலப்பரப்புல வேலை செய்தாலும் கூட மாடுகள் பராமரிப்புல பெண்களுடைய உத்வேகம் இருக்கும் போலுக்க. அவங்களுடைய பங்களிப்புனாலதான் நமக்கு அந்த மாடுகளை பராமரிக்கிறதுனாலதான் நமக்கு அந்த விவசாய வேலையிலும் இன்னும் முன்னேற முடிஞ்சது. சரி, அப்புறம் இலைத்தலைகளை போட்டு நீங்கள் எத்தனை உழவு உழுவீங்க? அது நுட்பங்கிறது நாற்றுப்பாவுதலுக்குன்னு உழவுல கூட ஒரு நுட்பமா மரமடித்தல்ல, அல்லது சாதா எல்லாத்துக்குமே ஒரே நடைமுறையா? பொடி உழவு, அதாவது பொடி உழவு உழுவும்போது உங்களுக்கு ஒரு 4 உழவு உழுதுட்டு நெல் வித்த விதைச்சிடலாம். ஆனால் தொழி உழவு அப்படி இல்லை. 2 உழவு உழுதோடனே அந்த குலையான மறைஞ்சிரும். ஒரு 4 நாள் 5 நாள் போட்டு குலை நல்ல உரம் ஆனோடனே
திரும்ப ஒரு கலைக்கு மரம் அடித்து நட்ட வேண்டியது அவ்வளோதான் வேலை. தொழில் உழவு தான் ஈஸி. அப்போ தொழிற்போகத்தில் வந்து உங்களுக்கு சாண உரம் அப்படிங்கிறது வண்டி கொண்டு போகிறதுல ஒரு சிரமம் இருக்குமே, பொடிப்போகத்தில் தான். அதனால பொடி உழவு தான் உழம்போது தான் அந்த சாணி அடித்து அதை விரித்து இது பண்ண முடியும். மரமும் அப்போ தான் சுற்றி வந்து நிரப்பாக கிடைக்கும். அதை மரம் அடித்து போட்டாலே அது பார்த்தாலே அந்த இது வந்து ஒரு வடிவமாக தெரியும். இயற்கை விவசாய உற்பத்தி அப்படின்னு சொல்லும்போது அந்த நெல்மணி வந்து என்ன அளவில் இருக்கும், எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது கூட உங்களுக்கு ஒரு முக்கியத்துவமாக எப்படி? முன்னால் அந்த காலத்தில் வந்து ஒரு கோட்டை நெல்லுங்கிறது 81 கிலோ தான். 81 87 81 அப்போ அதாவது ஒரு மூணு 57 87 கிலோ. நான் 21 மரக்கா தான் 87 கிலோ சார். 87 கிலோ. அதை வந்து என்னன்னா 21 மரக்கா அளக்கும்போது சிலச்சுமே அது 105 கிலோ கூட அடிக்கும். ஏன்னா அந்த நெல் மணியோட எடை. அப்போ அந்த நெல்மணி கூட இப்போ நீங்க பெரிய நெல் நிக்காதுங்கிறீங்க? கண்டிப்பா நிக்காது. இப்போ வந்து 21 மரக்கா அளந்தா 75 கிலோ உள்ளதான் இருக்கும், தவிர அது முன்னேற வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, தலை சுமடா வயலை அறுத்து களத்து மேட்டில் கொண்டு வந்து இருப்பு வைத்து 3 நாட்கள் கழித்து மாடு வைத்து சூடடித்து அப்புறம் வைக்கோல உதறி நெல் எடுத்து படப்பு கூட்டி நெல்லை அவிச்சு குத்தி அரிசியாக்கி சாப்பிட்ட அந்த ஒரு நிகழ்வு மனமா இன்னைக்கு களத்து மேட்டிலேயே வித்துட்டு பைசா வாங்கி கடையரிசி வாங்கி சாப்பிட்றது மனமா? அந்த அரிசி தான் என்னையும் நம்ம களத்து மாட்டில் அடித்து அந்த நெல்லை அவிச்சு அதை குத்தி அந்த அரிசி சாப்பிட்டா அதுதான் மனம். தோசையே அதில் சுட்டாங்கன்னா அப்படியே ஒரு அதனுடைய மனமே சனியாக இருக்கும். ஒரு சிவப்பு கலரில் தோசை வரும். எவ்வளோ வண்ணம் இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கும், விருப்பமாக விரும்பி சாப்பிடலாம். இப்போ உள்ள தோசையெல்லாம் அப்படி இல்லை, கொஞ்சம் காணானாலே சாப்பிட முடியாது. காரணம் என்னன்னா அந்த அரிசியினுடைய. அப்போ அந்த ஒரு பிடிமானம் அந்த ஒரு பிடிப்பு இப்போ நீங்களும் கூட விட்டுட்டீங்க போல இல்லை தெரியுது பேச்சில் இருந்து பார்க்கும்போது. இயற்கை விவசாயம் அப்படிங்கிற நடைமுறை எங்களுக்கு வந்து அந்த நெல் அவிச்சு போடுற வசதிகள்லாம் இப்போ உள்ள காலகட்டம் மிஷினை வச்சு அறுக்கும்போது நெல் காய்வு கிடைக்காது. அதனால உடனடியாக வீட்டுக்கே நெல் வராத சூழ்நிலை தான் இப்போ. அப்படியே அங்கிருந்து டைரக்டா மில்லுக்கு போக வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா நெல் வந்து கையறப்புங்கும்போது அது காலையில இருந்து அறுத்து போட்டாச்சுன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வெயில்ல காஞ்சனால அந்த நெல் 2 மாசம் 3 மாசம் இருந்தாலும் ஒன்றும் பாதிக்காது. அப்போ வித்துக்குன்னு சூடடிச்சு நெல் எடுத்ததுக்கு பிறகு அதை 3 நாட்கள் அந்த நேர காலம் பார்த்து காயப்படுவீடா? காயப்படும். அது 3 மாசம் நாள் இருக்கும். அப்போ குதிரை இருந்திருக்கும் போலுக்க வீட்டில்? எல்லா வீட்லையும் குதிலும் உண்டு. குதில் கம்பல்சரியா இருக்கும். பத்தியம்னு ஒன்று இருக்கு, பலகையிலேயே அடிச்சிருப்பாங்க. சரி, அதுல நெல் போட்டா காய போட்டு போட்டாச்சுன்னா 1 வருஷம் ஆனாலும் ஒண்ணும் செய்யாது. அது இன்னைக்கு காட்சி பொருளா இருக்கா, பயன்படுத்தல இருக்கா? எல்லாமே எல்லா காலமும் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஒரு குறைச்சலா இல்லையா? வேற வழி. இன்றைய காலகட்டம் அந்த மிஷின் அறப்புனால நெல்லை பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நெல்லை நம்ம கொண்டு வச்சோன்னா நெல் அவ்வளோ அந்த கெட்டு போயிடும். இன்னைக்கும் கூட எங்க ஊர்ல சில நபர்களை அதுல என்னையும் கூட உட்படுத்தலாம், இன்னைக்கும் பாரம்பரியமான நெல் ரகங்களில் ஈடுபாடு காட்டுறோம். அதை உற்பத்தி செய்து விற்பனைன்னு போகும்போது மற்ற நெல்லோடு விற்பனை பார்க்கும்போது பணத்தை நாங்கள் எண்ணுறோம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியும். எங்கள் ஊர்லேயே இயற்கை விவசாயத்துலேயே நாங்கள் 5 பேர்கிட்ட இருக்கிறோம். அவங்க வந்து 1 கிலோ அரிசி வந்து இப்போவுமே 100 ரூபா 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அது வந்து அந்த இயற்கை விவசாயனால தான் நெல் கைக்குத்தல் அந்த குத்தல் அரிசி சம்பா அரிசி மாதிரி வச்சு விற்கிறாங்க. வேளாண் பெருமக்களே, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் பாரம்பரியமான நெல் சாகுபடி குறித்த பல்வேறு விதமான கருத்துக்களை நம்மிடையே பரிமாறிக்கொண்டிருக்கிறார் நாவல்காடு பகுதியை சேர்ந்த பாலசுப்ரமணிய பிள்ளை அவர்கள். சரி, அப்புறம் அந்த மாதிரியான இயற்கை சாகுபடி அப்படிங்கிற நுட்பத்துக்கு வந்தாலும் கூட நோய்கள் பூச்சிகள் தாக்குதலை என்ன மாதிரி தவிர்க்கிறீங்க? அதுக்கு ரசாயன பக்கம் போகாம வழி இல்லையே. அந்த காலத்தில் அந்த மாதிரி இவ்வளவு தூரம் நோய்கள் தாக்கம் குறவு. அதுக்குள்ள ஏன்னா இந்த தழைகள் வேப்பலை எல்லாம் போடுவதனால அந்த தழைகள் வந்து ஸ்ட்ராங்கா அதுக்குள்ள பாதுகாப்பாக களை மட்டும்தான் பறிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இயற்கை இப்போ வந்து இந்த செயற்கை உரங்கள் போட போய் தான் அதனுடைய பூச்சி தாக்கல் அதிகம். ஆனால் இப்போ கொஞ்சம் சத்தம் கூடுதலாக கேட்குது தெரியுமா? இயற்கை விவசாயம் பக்கம் திரும்புங்க, அதுக்கு ஏற்ற அளவில் நாங்கள் என்னன்னாலும் செய்தாரோம் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக. ஏன்னா உடல் ஆரோக்கியம். ஒரு காய்கறி போட்டால் கூட இப்போ வந்து டெய்லி மருந்து அடிக்க வேண்டிய சூழ்நிலை பளபளப்பாக்குனா தான் விற்பனை. இல்லாட்டா அந்த செடி நிற்கிது, அந்த காய்கறியானது கண்டினியூ நமக்கு அது அனுபவத்தை தராது. புத்தரிசி நிறை அந்த அனுபவம் கூட இருக்கும் போலுக்க பாரம்பரியமான. எங்களுக்கு வந்து ஆடி மாதம் முடிஞ்ச உடனே இறை உதூர் மருங்கூர் அந்த பத்தெல்லாம் அறுத்துருவாங்க. அது எங்கள் ஊரில் வந்து குளத்து புறவுன்னு தனியாக இருக்குது. ஓஹோ. அதாவது மலையில் பெய்கிற மழையில் வந்து
வெள்ளம் பாஞ்சு அந்த குளம் பெருகும். நான் அணையை நம்பி வரப்பட்ட வயல் இல்லாமல், அதாவது மற்ற பத்து புரியுது மாதிரி குளம். அது வந்து ஏன்னா அது நாங்கள் யாரும் எதிர்பார்க்காண்டோம். சித்திரை 10க்கே வித்தை வச்சு உடனே நாற்று போனால எங்களுக்கு உடனே வயல் வந்து இந்த ஆடி மாசமே அறுத்துரும். அப்போ அந்த அந்த அரிசி ஆடி மாசம் அப்படின்னு சொல்றத பார்த்தா அந்த காலத்துல ஆணி ஆடி சாரல்ங்கிறது வீட்டை விட்டே வெளியே வர முடியாத நிலையில் எப்படி அறுப்பீங்க? அந்த சாரில் ஒட்டி அதோடையே அந்த மழை காலத்துலேயும் அப்படியே நாங்கள் அந்த அந்த கேப்பை பார்த்து அறுத்து அந்த அந்த நெல் தான் எங்களுக்கு முதல்ல எங்களுக்கு மக்களுக்குள்ள புது அரிசி சாப்பிட்றதுக்கு பயன்பாடு. இவ்வளவு விழிப்பாக கருத்து சொல்றீங்க இல்லையா? இன்னைக்கு நம்ம மத்திய அரசு வந்து நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்காங்க. அதில் வந்து உங்களமா இருக்கக்கூடிய விவசாயிகளை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விதமான திட்டங்களை அறிவிச்சிருக்காங்களே, உங்களுக்கு தெரியுமா? ஈர்ப்போடு பார்த்தீங்களா? ஆமாம், அதையும் நம்ம எங்களுக்கு இந்த நிதிநிலை அறிக்கையினால விவசாயிகளுக்கு என்னென்ன சலுகைங்கிறத பார்த்தோம். பார்த்தீங்களா? கண்டிப்பாக. பரவாயில்லையா? ஆமாம், அதில் வந்து 1,52,52 லட்சம் கோடி அது வந்து விவசாயிகள் நலனுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இது வரவேற்க வேண்டிய திட்டம். சரி, இந்த மத்திய அரசு விவசாயிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குங்கிறது இந்த நிதிநிலை அறிக்கையிலே தெரியுது. கண்டிப்பாக எல்லா விவசாயிகளுக்கும் இது பயன்பாட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இதனால ஒரு பலம் கிடைக்கும். வேற என்ன சொல்லியிருக்காங்க திட்டத்தில்? அப்புறம் வந்து 1 கோடி விவசாயிகள் அவர்களுடைய இயற்கை விவசாயங்களை பற்றி அவங்களோட அனுபவத்தை தெரிவிக்கவும், அவங்களுக்கு வகுப்பு வச்சு அந்த பயிற்சி வச்சு மக்களுக்கு அந்த பயிற்சியை வச்சு எல்லா மக்கள்கிட்ட 1 கோடி விவசாயிகளுக்கு எல்லாம் தெரிய வைக்கிறதுக்கு உள்ள முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த புதுசாக எண்ணெய் விட்டு பயிர்களை கூட விவசாயிகள்கிட்ட பிரபலப்படுத்தணும், புதுசாக தொழில் தொடங்குற மாதிரி அவங்கள ஊக்கப்படுத்தணும், மதிப்பு கூட்டணும், கடல் எண்ணெய், சோயா எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், அந்த மாதிரிலாம் சொன்னாங்களா? கேட்டிங்களா? அப்படி கடுகு எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கடலை எண்ணெய், அந்த அந்த அதனுடைய பலன்களையும் அந்த வித்துகளை பாதுகாப்பு உள்ள இதுலையும் உற்பத்தி அதிகப்படுத்துறது, அதுக்கெல்லாம் மத்திய அரசாங்கம் வந்து அது வந்து நம்ம விவசாய மக்களுக்கு பயன்படும் அளவுக்கு அந்த முயற்சி செய்து கொண்டு இருக்குது. சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கிறதுக்கெல்லாம் இந்த பட்ஜெட்டில் வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்களா? கண்டிப்பாக. அது என்னன்னா விவசாயம் அது மட்டும் இல்லை, விவசாய சங்கத்துக்கு கூட எஃபிஓ அது உற்பத்தியாளர் சங்கம் வச்சு அந்த பணங்கள் வந்து விவசாயிக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்குள்ள வழிமுறையெல்லாம் ஏற்கனவே நம்ம மாவட்டத்தை பொறுத்தளவில் 9 வட்டாரங்கள்லேயும் அந்த மாதிரியான உற்பத்தியாளர் சங்கங்கள் செயல்பட்டாலும் கூட அவங்க மேலும் வீரியமாக ஒரு முன்னேற்றகரமாக செயல்படுகிற மாதிரி அதுக்குள்ள நிதி ஒதுக்கீடு இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்கிறீங்க. கண்டிப்பாக இது வந்து இந்த பட்ஜெட் வந்து நம்ம வரவேற்க வேண்டிய பட்ஜெட். விவசாயிகள் நலனுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. சரி, விண்வெளித்துறை எந்த விதத்துல வேளாண் சார்ந்த உங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அது வந்து உங்களுக்கு மழை காலங்களை முன்னோடியாக தெரிவிக்கிறதுக்கும் தகவல் பரிமாற்றத்திற்கு, அப்புறம் புயல் இயற்கை சீற்றங்கள் இருந்தாலும் அந்த தகவல் முன்னாடி தெரிவிக்கிறதுனால எங்களுக்கு வந்து அந்த கொஞ்சம் உஜாராயிக்கிட முடியுது இல்லையா, சுதாகரித்துக்கிட முடியுது. விவசாய பொருட்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப வசதி. முன்னால என்ன மாதிரி சிரமப்பட்டீங்க? முன்னாடி திடீர்னு நெல் காஞ்சிருக்கும், திடீர்னு மழை வந்துடும். நமக்கு தகவல் தெரியாதால மழை நனைஞ்சிட்டுனா அந்த நெல்லினுடைய மதிப்பு போச்சு. அந்த நெல் அந்த கலர் வந்து அப்படியே போயிடும். இந்த இடத்துல விண்வெளித்துறைக்கு என்ன மாதிரியான ஒரு பாராட்டு கொடுக்க விரும்புறீங்க? கண்டிப்பாக விவசாயத்துறைக்கு விண்வெளித்துறை ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும். இந்திய காலகட்டத்தில் அது வந்து நமக்கு அப்புறம் அந்த சோலார் லைட்டு, அதெல்லாம் சூரிய சக்தியுடன் கூடிய மின் மோட்டார், அது ஒன்று. அதெல்லாம் நம்ம விண்வெளித்துறை வந்து நம்ம விவசாயத்துக்காக நல்ல ஒரு பங்களிப்பு செய்யுங்கிறத அந்த நேரத்தில் சொல்லி. சரி, இப்போ வரக்கூடிய ஜூலை 31ஆம் தேதி பிரதம மந்திரியினுடைய பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நெல் விவசாயிகளும் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அளவில் விழிப்புணர்வாக நீங்கள் செயல்படுறீங்க? நீங்கள் வேற எங்களை விட அதிக அளவில் வந்து அந்த நிதிநிலை அறிக்கையில் தெரிஞ்சுட்டு விவசாயிகளுக்கு இவ்வளவு திட்டம் இருக்குது அப்படின்னு விழிப்புணர்வு கருத்தை சொல்கிறீங்க இல்லையா? இது பரவலாக்கப்படுமா? மற்ற விவசாயிகள்கிட்ட பேசுவீங்களா? எங்கே வச்சு பேசுவீங்க? கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு நல்ல பலன் என்னென்னா, ஏக்கருக்கு 750 ரூபா ப்ரீமியம் கட்டி 35,000 ரூபா பாதிப்பு வந்துன்னா நமக்கு கிடைக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா விவசாயிகளுடைய ஒரு பூ பாதிப்பு வந்து அதை சரி பண்ணது முன்னாடிலாம். ஏன்னா இப்போ குமரி மாவட்டம் வந்து எந்த நேரத்தில் கால சூழ்நிலை மாற்றத்தினால எப்படி வருதுன்னு தெரியாது. முன்னால் என்னன்னா நம்ம காவல் கிணறு கழிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னால் குமரி மாவட்டம் கண்ட அந்த கொடுமையான சூழ்நிலை இப்போ பார்க்க முடியல. அப்போ கால மாற்றம் அப்படிங்கும் போது இந்த மாதிரி திட்டங்களில் சேர்றது நல்லது தானே இல்லையா? கண்டிப்பாக விவசாயிகளுக்கு ஒரு நல்ல பலனுள்ள திட்டம் இது. இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு பிறகு இந்த ஆணி அடி சாரல் பழைய போல வந்திருக்கு.
ம். கரெக்டாக அந்த மாதம் தொடங்கி இன்னைக்கு வரை அந்த ஆணியடி சால் தொடர்ந்து கொண்டு இருக்குது. ஒரு 15 வருஷம் ஆச்சு. அது பிறகு கொஞ்சம் இடையில எல்லாம் இந்த மாதிரி சாரல் வரல. காற்றும் மழையும் இப்போ டெய்லி மலையில் பெய்யுது. ம். அது எங்கள் ஊர் அதில் நவல்காடு கிராமத்தை பொறுத்தவரை எங்கள் மலையில் டெய்லி மழை பெய்யுது. சரி, அந்த மாடு வளர்ப்பு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அது குறைவுறதுக்கு என்ன காரணம்? இன்னைக்கும் கூட தக்க வச்சிருக்க விவசாயத்துக்கு ஒரு அடித்தளம் மாடு வளர்ப்புங்கிறாங்களா? கண்டிப்பாக எங்களுக்கு வந்து எங்கள் ஊர் வந்து மலைக்கு அருகில் இருக்கனால விவசாயத்துக்கு பயன்படும் போது மாடுகளை நாங்கள் பயன்படுத்தி விட்டு அந்த மாடுகளை திரும்ப மலையில அடிச்சு கொண்டு விட்டுருவோம், மலையில பற்றி விட்டுருவோம். சரி. அப்போ நாங்கள் வந்து ஒரு ஊரில் ஒற்றுமையாட்டு எல்லா விவசாயம் சேர்ந்து ஒவ்வொரு வாரம் 3 பேர் போய் அந்த மாடுகளை ஒற்றுமையாக சேர்த்து விட்டுட்டு வருவோம். ரெண்டாவது எங்களுக்கு அந்த அதில் எருமை கிடாவுன்னு வரும்போது எருமை மாடு மட்டும்தான், பால் கறக்கிற மாடு மட்டும்தான் வீட்டில் வச்சு பார்ப்போம். அதனால எங்களுக்கு மாடு அங்கே அது இயற்கையிலே அது வளர்ந்து நல்ல சக்தியோடு வரும்போது கூட எங்களுக்கு உழவுக்கு பயன்படுத்துறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த ஒரு வசதி குறைவுக்கு இப்போ என்ன காரணம்? இப்போ வந்து நம்ம மாடு வளர்ப்பே இல்லாமல் விவசாயம் இந்த மிஷினரி வர போய் மாடு வளர்ப்பு கொஞ்சம் குறைவாயிட்டு. சரி, இயந்திரமயமாதல் உங்களுக்கு எந்த அளவில் ஒரு உயர்வான நிலையில் வேளாண்மையில் வந்திருக்குங்கிறீங்க? அதாவது ஆட்கள் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு ஆட்கள் இல்லாதனால அந்த இயந்திரமாக வரலைனாலும் நமக்கு கஷ்டம்தான். ஏன்னா நடவுல இருந்து அரப்புல இருந்து எல்லாமே மிஷின்லேயே வச்சு இயந்திரமாக வச்சு நாங்கனால அதில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக ஆகிறது. என்ன செலவுங்கிறீங்க? வயல் அறுப்புக்கெல்லாம் முன்னாடிலாம் நமக்கு ஒரு ஏக்கரில் ஒரு 21 கோட்டை விளைஞ்சுன்னா நமக்கு ஒரு 4 கோட்டையில என்ன முடிஞ்சிருவோங்கிறீங்க? அரப்புக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, சூடு அடித்தலுக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. மிஷின் இப்போ அரப்பு கூலியே ஜாஸ்தியாயிருக்கு. அப்போ இது அரசு வந்து உன்னதமான உத்வேகமான சில இயந்திரமயமாதல் கொண்டு வந்தாலும் கூட கண்காணிப்பு அப்படிங்கிறது அவசியங்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. கலவன்கள் அப்படிங்கிறது இயந்திரம் வழி கூட நிறைய பகுதிகளில் புறவுகளில் விவசாயிகள் குத்தம் சாட்டுறாங்களே, நாங்கள் பயிர் செய்தோம் வெளி மாவட்டங்கள்லேருந்து வந்த அறுவடை இயந்திரத்தினால வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு ஐயப்பாடை கிளப்புறாங்களே, அது உண்மையா? அப்படி நம்ம அது இயந்திரம் வெளியூர்ல இருந்தனால அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு சுத்தப்படுத்தல் அப்படிங்கிறத சரிவர கையாளாதனால இறைவதூர்லாம் அந்த மாதிரி சொல்கிறாங்களே. களைகள், அதாவது களைகள் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து நம்ம களைக்கொல்லி அந்த அந்த இது போடாதனால அந்த அந்த களைகள் வந்து அந்தந்த ஆண்டு அந்த பயிர் வரும்போதே நம்ம காயப்படும் போது அழிஞ்சிரும். ஆனால் அந்த களைக்கொல்லி போட போய் என்ன ஆகுதுன்னா அந்த களைகள் வந்து தங்கிடுது. அப்படி தங்கியிருக்கு அப்படிங்கிறீங்களா? அல்லது அந்த காலத்து மாதிரி 2 மாதம் நாங்கள் காய போட்டு பயிரேற்றுவோம் அந்த ஒரு நிலை இப்போ விவசாயிகிட்ட இல்லை, உடனடியாக ஒரு பயிர் முடிஞ்ச உடனே அடுத்த பயிர் ஏற்றுறாங்க, அது கூட காரணங்கிறீங்களா? அது கூட காரணமாக இருக்கலாம். ஏன்னா அது 2 மாதம் காயும் போது உங்களுக்கு அந்த மண் வந்து மறைஞ்சி அந்த இருக்கிற அந்த செடி அந்த வித்துலாம் கடந்தா கூட முளைச்சிருந்தா கூட திரும்பி உழுது வரும்போது அந்த மண் மட்டமாயிரும். அப்போ உங்களுக்கு அதில் அவ்வளோ களை வராது. அன்னைக்கு மாற்றுப்பயிர் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு போகத்துக்கும் இன்னொரு போகத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் உளுந்து சிறுபயிரெல்லாம் போட்டு நிலத்தை வளப்படுத்தின நாட்களும் உண்டு, வருவாய் எள்ளி எடுத்த நாட்களும் உண்டுங்கிறாங்களா? அந்த நடைமுறை மறுவினதுக்கு என்ன காரணம்? இப்போ அதாவது அந்த சமயத்தில் அது உளுந்துலாம் பறைக்கிறதுக்கெல்லாம் ஆட்கள் கிடைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி வரது ஆட்கள் இல்லை. உளுந்து பயிரேற்றது ஈஸியாக பயிரேற்றலாம் இல்லை. இப்போ தான் பறித்தல் அப்படிங்கிறது வம்பன் 8 அப்படிங்கிற ரகம் வந்து ஒரே நேரத்திலேயே நம்ம மூட்டோடி பிடுங்கி கொண்டுட்டு போய் கூட அறுவடையை எடுத்துடலாம், திருப்பி அந்த கொலையை கொண்டு நிலத்தில் போட்டு உழலாங்கிறாங்களா? இது வந்து நம்ம விவசாயம் நம்ம மக்கள்கிட்ட வந்து அந்த விஷயம் போய் சேரலைங்கிறீங்களா? உங்களை மாதிரி விழிப்புள்ள ஆட்கள் அதை எடுத்து சொல்லலைங்கிறீங்களா? இது எங்கள்கிட்ட வந்து சேராதனால தான் நாங்கள் அதை பற்றி யோசிக்கலை. ஆட்கள் இல்லாமல் நம்ம பயிரேற்றி போட்டுட்டு அது இல்லைன்னா பறிக்க முடியலன்னா கஷ்டமாயிப்போம். சரி, இப்போ உங்கள் வட்டாரம் தோவாளை வட்டாரம். இந்த தோவாளை வட்டாரத்தில் எந்த விவசாய பார்த்தாலும் நாங்கள் வந்து பயிரேற்றி ரொம்ப ஒரு கஷ்டத்துக்குள்ளாயிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கருத்து அழுத்தமாக கேட்குது. அதுக்கு என்ன காரணம்? அது ஒரு தோவாளைக்கு வரப்பட்ட சேனல்காரை வந்து வேலை பார்க்க ஆரம்பித்து ஒரு 3-4 மாதம் ஆயிட்டு பணி முடியாதனால தண்ணி வரல. அதனால உங்களுக்கு முன்கூட்டியே தகவல் சொல்லலையா? ஆக்சுவலாக சித்திரை மாதமே எல்லா இதுலேயுமே பராமரிப்பு அவ்வளோமே எல்லா வேலையும் எல்லா வருடமும் நடந்துடும். இந்த இடக்க அந்த தகவல் தராமல் அந்த ஒர்க் வந்து வேலை வந்து பெண்டிங் ஆனதுனால இன்னைக்கு கூட பேப்பரில் கூட போட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படும். சரி, அந்த ஒரு நிலை வந்ததுனால இப்போ என்ன ஒரு பயிர் ஏற்றிருக்கீங்களா? அல்லது பயிர் ஏற்றிருக்கிறோம். அந்த சாரல் மழைனால அந்த பயிர்கள் கொஞ்சம் முளைச்சி நிற்கிது. சரி, இப்போ என்ன அளவில் உங்களுக்கு குறிப்பிட்ட நாளுக்குள்ள தண்ணீர் கிடைத்தா அதை பாதுகாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க?
ஒரு மாசத்துக்குள்ள ஒரு 20 நாளுக்குள்ள தண்ணி வந்ததுன்னா ஓரளவுக்கு பயிரை பாதுகாப்பு. சரி, வரக்கூடிய 26ஆம் தேதி மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் கோரிக்கை தின கூட்டம் நடக்குது. அங்கே இந்த கருத்துக்கள் எதிரொலிக்கப்பட்டு சீர் செய்யப்பட்டு தண்ணீர் விடப்படும் அப்படின்னு நம்புறேடா? அப்படி கண்டிப்பா நம்புறோம். இன்னைக்கு கூட பண்பலை மூலமாட்டு ஒரு சின்ன தகவல் கேட்டேன் இன்னைக்கு காலையில. புதுசாக வந்த மாவட்ட ஆட்சியர் வந்து அதை இடத்த பார்த்து 1.5 கோடி ப்ராஜெக்ட் அது இன்னைக்கு விரைவாக நடந்தால் நல்லதுங்கிறீங்க. கண்டிப்பா. சரி, சம்மான் நிதி திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் வந்து பிரதம மந்திரியினுடைய திட்டமா மத்திய அரசுனால வருடத்திற்கு 6000 ரூபாய் செயல்படுத்துறாங்களா? அந்த திட்டம் ஒரு அருமையான திட்டமா? அப்படி அருமையான திட்டம். ஏன்னா விவசாயிகளுக்கு ஒரு அவசரத்துக்கு அந்த 6000 ரூபாய் நேரடியாக வந்து அந்த அவங்களுடைய வங்கி கணக்கில் வர்றதுனால விவசாயிகளுக்கு அது ரொம்ப பலனாக இருக்குது. அந்த 6000 ரூபாய் வச்சு என்ன பண்ணிடுவீங்க? இன்னைக்கு உள்ள உரம், இன்னைக்கு உள்ள இடையில உரம் போடுறதுக்கெல்லாம் அந்த ரூபாயை எடுத்து உரமும் இன்னைக்கு கூட்டுறவு சொசைட்டிக்கும் வெளியில் உள்ள உறவுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அந்த உரத்தை வாங்குதுங்கிறது அந்த பணம் தான் உதவியாக இருக்குது. சரி, உங்கள் அலைபேசி ஒன்று சொல்லுங்கள். 9444216123 9444216123. இந்த அலைபேசி வாயிலா ஏதாவது இயற்கை சாகுபடி சம்பந்தமா தகவல் கேட்டா அவங்களுக்கு அருமையா எடுத்து சொல்லுவேளா? அப்படி கண்டிப்பா கண்டிப்பா. இதுவரை பாரம்பரிய நெல் சாகுபடி அனுபவம் குறித்து பல்வேறு தகவல்களை எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எடுத்து சொல்லியிருக்கீங்க. குறிப்பா மத்திய நிதிநிலை அறிக்கையில வேளாண்மைக்கு ஒதுக்கப்பட்டுள்ள நிதி குறித்து மனநிறைவா கருத்து